அன்பான பக்தர்களே, தமிழர் நெஞ்சில் என்றும் வாழும் தேவன், அவன் பெயரைச் சொன்னாலே நம்முள் ஒளி பரவும். அவனை நினைத்தாலே உள்ளம் வலுவாகும். அவன்தான் ஆறுமுகன், முருகன், கந்தன், சுப்பிரமணியன். இன்று நாம் அவனைப் பற்றி புதிதாய் ஆழமாக பார்க்கப் போகிறோம். அவனது பிறப்பின் ரகசியம், அவனது ஆறுமுகத்தின் தத்துவம், வேலின் அர்த்தம், சூரசம்ஹாரத்தின் ஆன்மீக விளக்கம், 6 படை வீடுகளின் அருள், மேலும் நம் வாழ்க்கையை மாற்றும் முருகனின் பாடங்கள். இது சும்மா ஒரு கதை அல்ல, நம்மை வாழ்வில் உயர்த்தும் ஆன்மீக பயணம். நீங்கள் முருக பக்தர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, இந்த வீடியோவை லைக் செய்து, கமெண்டில் ஓம் சரவண பவா என்று பதிவு செய்யவும். முதலில் முருகன் பிறப்பு. இது பிரபஞ்சம் காத்த தெய்வம். பண்டைய காலத்தில் அசுரர்களின் கொடுமையால் தேவர்கள் கூட நடுங்கிய நாட்கள். அந்த அசுரர்களில் மிக வலிமையானவன் சூரபத்மன். அவன் பேராசையுடன் உலகையே ஆட்சி செய்தான். தேவர்களை தள்ளிவிட்டான். ஆறுகளையும் மலைகளையும் மனிதர்களையும் கூட அடிமைப்படுத்தினான். அப்போது உலகத்தை மீட்க வேண்டிய சக்தி சிவபெருமானுடைய தெய்வீக சுடரிலிருந்து தோன்றியது. அந்த சுடர் கங்கை, கார்த்திகை தேவதைகளின் கரத்தில் வளர்ந்து 6 குழந்தைகளாக பிரிந்தது. பிறகு அன்னை பார்வதி தனது அருள் தொட்டால் அவை ஒன்றாயின. அதுவே 6 முகங்களுடன் பிறந்த முருகன். இது வெறும் புராண கதை அல்ல. இதன் ஆன்மீக உண்மை அறிவின் ஒளி அறியாமையின் இருளில் பிறக்கிறது. இரண்டாவது, ஆறுமுகனின் தத்துவம். 6 முகம் என்றால் என்ன? அது ஒரு உடலியல் விஷயம் மட்டுமல்ல. மனிதனின் 6 திசைகளையும் 6 சக்திகளையும் குறிக்கிறது. முதல் முகம் அறிவு, இரண்டாவது துணிவு, மூன்றாவது கருணை, நான்காவது வீரம், ஐந்தாவது அமைதி, ஆறாவது வெற்றி. இவை சேர்ந்தால்தான் ஒரு மனிதன் முழுமையானவன். அதனால்தான் முருகனை வழிபடுவது மனிதனின் உள்ளார்ந்த சக்திகளை எழுப்புவது போல. மூன்றாவது வேல், இது அறிவின் ஒளியாகும். முருகனின் கரத்தில் இருக்கும் வேல் அது ஆயுதம் அல்ல, அது அறிவின் சின்னம். வேலின் கூர்மையான முனை நம் உள்ளத்தில் இருக்கும் அறியாமையை வெட்டுகிறது. வேலின் நீளம் நம் வாழ்க்கையை உயர்வுபடுத்தும் பாதையை காட்டுகிறது. அந்த வேலையை தந்தவர் பார்வதி அன்னை. அவள் சொன்னாள், மகனே, இந்த வேல் உனக்கு ஆயுதம் மட்டுமல்ல, உன் சத்தியத்தின் பாதை, உன் வெற்றியின் சின்னம். அதனால்தான் வேல் முருகனின் ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. நான்காவது சூரசம்ஹாரம். இது அகங்காரத்தின் அழிவு. முருகனின் மிகப்பெரிய போராட்டம் சூரசம்ஹாரம். ஆனால் சூரன் யார் தெரியுமா? அவன் அசுரன் மட்டுமில்லை. அவன் நம்முள் இருக்கும் தீய குணங்கள். அகங்காரம், பொறாமை, காமம், பேராசை, சோம்பல், கோபம், இதுவே சூரன். முருகன் சூரனை அழித்தான் என்பது அந்த தீய குணங்களை அழித்தான் என்பதன் சின்னம். சூரன் தோற்க அவன் உருவம் மாறி மரமாகவும் பறவையாகவும் விலங்காகவும் ஆனான். ஆனால் முருகனின் வேல் அவனை அடக்கினது. இதன் ஆன்மீக பாடம், தீமை எவ்வளவு வடிவம் எடுத்தாலும் அறிவு மற்றும் சத்தியத்தின் முன் அது நிற்காது. ஐந்தாவது 6 படை வீடுகள் என்பது வாழ்வின் 6 பாதைகளாகும். தமிழகத்தின் பெருமை 6 படை வீடுகள். ஒவ்வொரு ஸ்தலமும் ஒரு ஆன்மீக பாதை. திருப்பரங்குன்றம் முருகன் தேவர்கள் வெற்றியை கொண்டாடிய இடம், திருமண அருள் தரும் ஸ்தலம். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நடந்த புண்ணிய ஸ்தலம், சிரமங்களை வெல்லும் அருள் தரும். சுவாமிமலை பிரம்மாவுக்கு பிரணவ உபதேசம் கொடுத்த இடம், தத்துவ அறிவின் மையம். பழனி துறவின் அர்த்தத்தை காட்டிய ஸ்தலம், விடுதலை பெறும் வழி. திருத்தணி முருகன் சமாதானம், சாந்தி கொடுத்த இடம், மன அமைதி தரும். பழமுதிர் சோலை கலை, அறிவு, குடும்ப அருள் தரும் இடம். ஒவ்வொரு இடமும் மனிதனின் வாழ்க்கையில் தேவைப்படும் ஒரு சக்தியை நமக்கு அளிக்கிறது. பழனி முருகன் துறவின் அருள். பழனி மலைக்கு சென்ற முருகன் ஏன் கோபம் கொண்டு அங்கே தங்கினான் தெரியுமா? இது ஒரு மகத்துவம் மிகுந்த நிகழ்வு. ஒரு நாள் சிவபெருமான் அன்னைக்கு ஒரு பழம் தந்தார். அதை யார் பெற வேண்டும் என்ற போட்டியில் முருகன், கார்த்திகேயன் இருவரும் பங்கு பெற்றனர். அப்போதே முருகன் சொன்னார், என் அன்னை, அப்பா, இவர்களே உலகம். அவர்களை வணங்கி சுற்றினேன். அதுவே உலகத்தை சுற்றியது போலல்லவா? ஆனால் அப்பழம் கணேசனுக்கு கிடைத்தது. முருகன் கோபத்தில் பழனி மலையில் சென்று துறவு கொண்டார். அப்போதுதான் சொன்னார், பழம் நீ தான், அதாவது உண்மையான பழம் அறிவும் துறவுமே. இதன் அர்த்தம், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெறுவது முக்கியமல்ல, எதை விட வேண்டும் என்று தெரிந்தால் அதுவே பெரிய வெற்றி. சுவாமிமலை பிரணவ உபதேசம். ஒரு முறை பிரம்மதேவன் அகங்காரத்துடன் முருகனை அலட்சியம் செய்தான். அதற்கு முருகன் அவனை பிணித்து வைத்து, நீ பிரபஞ்சத்தை உருவாக்குறவன் என்றால் ஓம் என்ன அர்த்தம் தெரியுமா என்று கேட்டான். பிரம்மன் சொல்லத் தெரியாமல் திகைத்தான். அப்போது முருகன் பிரணவ உபதேசம் என்ற அதிசயமான தத்துவத்தை கற்றுத்தந்தான்.
இதன் மூலம் நாம் கற்கும் பாடம், அறிவின் வயது இல்லை. சிறுவனாக இருந்தாலும் உண்மையை அறிந்தால் அவன்தான் குரு. அடுத்து, முருகன் ஏன் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார்? முருகன் என்பது வெறும் தேவன் அல்ல, அவன் தமிழின் உயிர். சங்க இலக்கியங்களில் முருகன் குறிஞ்சி நிலத் தெய்வம். அவன் மலையின் கடவுள், வேட்டையின் கடவுள், இளைஞர்களின் துணைவர். திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை, கந்த சஷ்டி கவசம் இவையெல்லாம் தமிழின் ஆன்மாவை வெளிப்படுத்துகின்றன. அதனால்தான் அவனை செந்தமிழ் கடவுள் என்று அழைக்கிறோம். கந்த சஷ்டி விரதம் ஆண்டுதோறும் பக்தர்கள் கடைபிடிக்கும் மிகப்பெரிய வழிபாடு. கந்த சஷ்டி 6 நாள் விரதம் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் தூய்மையாக்குகிறது. இந்த விரதத்தின் உச்ச நாள் சூரசம்ஹாரம். அன்றைய தினம் பக்தர்கள் முருகனின் போராட்டத்தை நினைத்து அகங்காரத்தை, பேராசையை, காமத்தை துறக்கிறார்கள். அந்த ஆற்றல்தான் அவர்களை வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. முருகன் இளைஞர்களின் குருவாக மதிக்கப்படுகிறார். இன்றைய தலைமுறை சவால்கள் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்கிறது. வேலை அழுத்தம், குடும்ப அழுத்தம், போட்டி. முருகன் நமக்கு சொல்கிறான், சவால்களை எதிர்கொள்ள துணிவு தேவை, பயத்தை வெல்ல அறிவு தேவை, வெற்றி பெற அருள் தேவை. அவனது வேல் இளைஞர்களுக்கு ஒரு ஊக்க சின்னம். முருகன் குடும்ப அருளாளர் என்பர். முருகனை வணங்கினால் அவன் ஒருவருக்கு மட்டுமல்ல, முழு குடும்பத்திற்கும் அருள் தருவான். பிள்ளை வேண்டுபவர்களுக்கு பிள்ளை, ஆரோக்கியம் வேண்டுபவர்களுக்கு சுகம், வாழ்க்கை சிக்கலில் இருப்பவர்களுக்கு வழி. அவன் அருள் குடும்பத்தின் மகிழ்ச்சி. முருகன் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம், தீமைக்கு எதிராக போராடு, அறியாமையை ஒழி, அன்பை விதை, அறிவை வளர்த்து வெற்றி பெறும் வாழ்க்கை வாழ். பக்தர்களே, இப்போது நம்மெல்லாரும் மனதிலே முருகனின் பெயரை சொல்லுவோம். ஓம் சரவணபவா. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்றும். அவன் வேல் உங்களை காப்பாற்றும். அவன் சிரிப்பு உங்களுக்கு தைரியம் தரும். அவன் அருள் உங்களை உயர்த்தும். முருகன் சொல்கிறான், பயப்படாதே, நான் உன் பக்கம் இருக்கிறேன். என் அருளோடு நீ எதையும் வெல்ல முடியும். முருகன் வழிபாட்டின் ஆழமான ரகசியங்களை அறியலாம். முதலில், முருகனின் 2 தெய்வீக சக்திகள், வள்ளி மற்றும் தெய்வானை. இருவரும் வெறும் மனைவியர் மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியில் இயற்கையின் 2 சக்திகளை குறிக்கின்றனர். தெய்வானை தேவர்களின் மகள், ஆன்மீக சுத்தம், அறிவு மற்றும் சிவபெருமானின் அருளின் பிரதிபலிப்பு. வள்ளி மலைமகளானவள், இயற்கையின் தன்மை, பூமியின் வளம் மற்றும் மக்கள் வாழ்வின் அன்பு. முருகன் இவர்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் ஆன்மீகம் மற்றும் உலக வாழ்க்கை இரண்டையும் சமநிலைப்படுத்தி காட்டுகிறார். இதற்காகத்தான் முருகனை அண்டகோடியின் 2ஆம் சிவன் என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது முருகனை சார்ந்த ரகசிய வழிபாடு பற்றி பார்ப்போம். முருகனை வழிபடும் போது சரவண பவா என்ற மந்திரத்தை சொல்வது மிகப்பெரிய பலனை தரும். ஓம் சரவண பவா என்பது வெறும் ஒலி அல்ல, அது நம் உடலின் 7 சக்கரங்களை திறந்து தெய்வீக ஆற்றலை உயிரோடு பாயச் செய்கிறது. அதனால்தான் இந்த மந்திரம் தடைகளை நீக்கும் மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, முருகனின் விழாக்களில் முக்கியமானது தைப்பூசம் திருவிழா. தை மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமான் தனது வேலையை முருகனுக்கு அருளினார். அந்த வேலின் சக்தியால் தான் முருகன் சூரபத்மாசுரனை வதம் செய்தார். அதனால் தைப்பூசம் நாள் முருக பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக நாள். அன்றைய தினம் காப்பு கட்டி, காவடி ஏற்றி, பால் அபிஷேகம் செய்வது நம் வாழ்வில் இருக்கும் பாவங்களையும் சுமைகளையும் கழித்துவிடும். இறுதியாக முருகனின் பிற பண்டிகை காலங்கள். ஸ்கந்த சஷ்டி அசுரவதத்தை குறிப்பது. பங்குனி உத்திரம் முருகனின் திருமண திருவிழா, வள்ளி தெய்வானையுடன் புண்ணிய காட்சி. இந்த பண்டிகைகள் அனைத்தும் மனித வாழ்க்கையின் சவால்களுக்கும் ஆன்மீக வெற்றிக்கும் ஆற்றல் வாயில்களாகும். அன்பின் பக்தர்களே, முருகனை சரணடைந்தால் வாழ்க்கையின் சவால்கள் வெற்றிகளாக மாறும். அதனால்தான் நம் முன்னோர்கள் எப்போதும் ஓம் சரவண பவா என்று சொன்னார்கள். நீங்களும் கருத்தில் ஓம் சரவண பவா என்று எழுதுங்கள். அது உங்கள் வாழ்வுக்கு ஒரு தெய்வீக அதிர்வாகும். முருகன் என்றாலே அவர் சாதாரண கடவுள் அல்ல. அவர் நம்மை வழிநடத்தும் ஆசிரியர், நம்மை காத்திடும் வீரர், நம் வாழ்வை வெற்றியடையச் செய்யும் தெய்வீக நண்பர். அவரது 2 தெய்வீக துணைவியர்கள் வள்ளி, தேவசேனா வாழ்க்கையின் சுகமும் சமநிலையும் குறிக்கின்றனர். அவரது திருவிழாக்கள், குறிப்பாக தைப்பூசம், நம் பாவங்களை கழுவி நம்மை புதிய ஒளியுடன் வாழச் செய்யும் ஆன்மீக வாயில்கள். நாம் அனைவரும் முருகனை சரணடைந்தால் நம் வாழ்வின் இருள் அகன்று ஞானம், தைரியம், வெற்றி இவை அனைத்தும் நம் பாதையில் தானாக வந்து சேரும். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். ஹலோ சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இருங்கள். மேலும் கமெண்டில் ஓம் சரவண பவா என எழுதுங்கள். எனில் அந்த ஓசை ஒரு சாதாரண வார்த்தை இல்லை,
அது உங்கள் வாழ்க்கையை காக்கும். முருகன் அருளை உங்களிடம் இறக்கும் தெய்வீக அதிர்வெண். ஓம் சரவண பவம்.